வணக்கம் சார். வணக்கம் மேடம். பொதுவாகவே ஒவ்வொரு வீக்லேயும் அந்த வீக்கில் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வீக்கில் ஹோலி செலிப்ரேஷன்னால ஃப்ரைடே மார்க்கெட் இல்லை. ஸோ நமக்கு 4 days தான் மார்க்கெட் இருந்திருக்கு. ஓவராலாக இந்த வீக் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு சார்? இது ஒரு ட்ரங்கேட்டட் வீக் அப்படின்னு சொல்லுவோம். 5 நாள்ல 4 நாள் தான் மார்க்கெட் இருந்திருக்கு. இந்த 4 நாள்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு தான். அப் அண்ட் டவுன் இருந்தது. பட் ஓவராலாக ஒரு 0.68% மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. இது ஒரு எக்ஸ்பெக்டட் தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த மாதமோ அடுத்த மாதமோ ஒன்றும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது கீழேயும் போகாது. இது ஒரு டைட் ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குளோபல் ஃபேக்டர்ஸ் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூஸாக சேல் பண்ணிகிட்டே இருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூஸாக வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட் இருக்குது. இதை தவிர்த்து வந்து நீங்கள் இந்த மாதிரி மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, எவ்ரி அப்வர்ட் மூமெண்ட் தி பீப்புள் செல் இட், எவ்ரி டவுன்வர்ட் மூமெண்ட் தி வில் பை இட். அந்த ட்ரேடர்ஸ் வந்து வாங்கி விற்கிறது இருக்கும். இப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு 22,700 திருப்பி மார்க்கெட்டில் விற்பாங்க, திருப்பி கீழே வரும், திருப்பி விற்பாங்க, திருப்பி கேட்போம். ஸோ இது வந்து இன்னொரு 2 to 3 months இது இப்படி தான் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேரிஃப் வார் ஒன்று போயிட்டுருக்கு. பட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த டைட் ரேஞ்சுங்கிறது ஒரு கண்டினியூஸாக இருக்க தான் செய்யும். நெக்ஸ்ட் வீக்கில் மண்டே பார்க்கணும். ஏன்னா ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு ஈவெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. நம்ம மண்டே அன்னைக்கு எப்படி நம்ம மார்க்கெட் ரியாக்ட் ஆகணுங்கிறத பார்க்கணும். ஃப்ரைடே என்ன ஈவெண்ட்ஸ் மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணுற மாதிரி நடந்திருக்கு சார்? நம்ம யூஎஸ் மார்க்கெட்லாம் ஃபாலோ ஆயிருக்கு. நம்ம குளோபல் மார்க்கெட்லாம் கொஞ்சம் ஜிட்ரியாக இருக்குது. நம்ம அதோட இம்பேக்ட் வந்து நார்மலாக நமக்கு ஃப்ரைடே மார்க்கெட் இருந்ததுன்னா தெரிஞ்சிருக்கும். நமக்கு மார்க்கெட் இல்லை. ஸோ அதனால நமக்கு டேஸ் இருக்கு, ஒரு சாட்டர்டே சண்டேஸ் இருக்கு. அதுக்கு நடுவில் நியூஸை இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இதோட இம்பேக்ட் வந்து மார்க்கெட்ல எப்படி இருக்குங்கிறத நம்ம மண்டே பார்க்கலாம். பட் நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு தான். திருப்பி மார்க்கெட் வந்து திருப்பி ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 22,400 இருக்குது. திருப்பி 22,000 டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஸோ இன்வெஸ்டர் கொஞ்சம் காஷியஸாக தான் ட்ரேட் பண்ணணும். லாஸ்ட் வீக் அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக IndusInd பேங்க்ல ஒரு பெரிய கிராஷ் 27% வரைக்கும் நடந்ததை பார்த்தோம். ஸோ என்ன ரீசன் அது? அந்த பேங்க்ல இப்படி ஒரு கிராஷ் நடந்திருக்கு அப்படிங்கும்போது மற்ற பேங்கிங் செக்டர்ஸ்க்கு அது என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுது? இது வந்து பேங்க் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம். ஓகே. இது வந்து வேற பேங்க்கை இம்பேக்ட் பண்ண போகிறதோ இல்லை வந்து இதனால பேங்கிங் செக்டர் இம்பேக்ட் ஆக போகிறதோ அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு பேங்கிங் செக்டாரில் IndusInd பேங்க்ல ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அக்கௌண்டிங் இஷ்யூ இருக்கு. அவங்களோட டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடை வந்து ஒரு அக்கௌண்ட் பண்ணும்போது நம்ம புக்கில் வந்து ஒரு 1,577 crores கேபிட்டல் எரோட் ஆயிருக்கு ஆஸ் பர் நியூ ப்ரொவிஷனில். ஸோ அது வந்து அந்த பேங்க்குக்கு ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க்குக்கு ப்ராப்ளம் தான். ஏன்னா ஒரு ப்ராஃபிட்டில் இல்லை கேபிட்டலில் ஒரு 1,577 crores ஃபாலோ ஆயிருக்கு, கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் IndusInd பேங்கோட ப்ரைஸ் வந்து ஒரு 20-25% ஃபர்ஸ்ட் டேவே கிராஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தராக கிராஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவலில் IndusInd பேங்க் மார்க்கெட்டில் விழுந்திருக்கே சார், அதை போய் வாங்கலாமான்னா வாங்கக்கூடாது. நம்ம இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸ் வரும்போது நம்ம we need to wait and watch. ஏன்னா பேங்க் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கேபிட்டல் எரோட் ஆயிருக்கு. they agreed, acknowledged. இந்த விஷயத்த வந்து வெளியிலேருந்து எந்த தேர்ட் பார்ட்டிஸும் வந்து கண்டுபிடிச்சி சொல்லலை. அவங்க இன்டர்னல் ஆடிட்ல பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டை வச்சு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. த நியூஸ் இஸ் அவைலபிள் தேர் இன் த சைட். ஸோ அதனால இதை எவாலுவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால மார்க்கெட்டில் பெரிய இம்பேக்ட் இருக்குமானா பெரிய இம்பேக்ட் இருக்காது. பட் எனி பேட் நியூஸ் இஸ் அ பேட் நியூஸ் தான். ஆல்ரெடி மார்க்கெட் அடி வாங்கிட்டு இருக்கு, இன்னொரு பேட் நியூஸ், அவ்வளோதான். பட் அதனால என்டையர் பேங்கிங் செக்டரே ப்ராப்ளம் ஆகும், இல்லை ஸ்டாக் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகும், அந்த மாதிரி பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை. பட் IndusInd பேங்க் ஷேர்ஸ் வாங்கும்போது கொஞ்சம் காஷியஸாக வாங்கணும். ஷார்ட் டேர்மில் ஃபர்தராக ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா இன்னும் ஃபர்தராக ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் IndusInd பேங்க்குக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து வாங்குற ஃபண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை ஃபண்ட் மேனேஜர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க சார்? அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ரொம்ப ஓப்பனாக சொல்லப்போனால் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஹோல்டிங் வச்சுருக்காங்க. ஷேர்ஸ் ட்ராப் ஆயிருந்ததுன்னா NAV ஃபர்தராக ட்ராப் ஆயிருக்கும். ஸோ அந்த ஃபண்ட் வந்து ஹேவ் டு டேக் எ ஹிட். இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. பட் என்னென்னா அது வந்து we have to undergo that. ஓகே.
அதே மாதிரி நீங்க ஃப்ரைடே குளோபல் மார்க்கெட்ல குறிப்பா யூஎஸ் மார்க்கெட்ல நடந்த கரெக்ஷன்ஸ் பத்தியும் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ல ரெசெஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ யூஎஸோட மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சார்? யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆஃப்டர் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவர் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு இருக்காரு. இந்த டாரிஃபோட இம்பாக்ட் வந்து இம்மிடியேட்டாக தெரியாது, ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் தான் தெரியும். ஒரு 3 months டவுன் த லைன், 6 months டவுன் த லைன் என்னங்கிறது தெரியும். இப்போ வந்து மெக்சிகோ, கனடா, சைனா, இந்தியா, பிரிக்ஸ் கண்ட்ரீஸில் அவங்க டாரிஃப் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் டிஃப்ரென்ஷியல் டாரிஃப்ஸ் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. சில கண்ட்ரீஸ் வந்து இம்மீடியட்டாக இம்பேக்ட் இருக்கும், சில கண்ட்ரீஸ்க்கு இம்மீடியட்டாக இம்பேக்ட் இருக்காது. பட் யூஎஸில் இந்த மாதிரி டாரிஃபை வந்து இன்பில்ட் பண்ணும்போது இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. ஓகே, அது வந்து நமக்கு ஏப்ரல் மார்ச்சில் தான் தெரியும், ஏப்ரல் மேல தான் நமக்கு அது கிளியராக தெரியும். ஸோ அப்போ வந்து இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகாது, எக்கானமி ஃபர்தராக ஃபாலோ ஆகிறதுக்கான தான் வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ இருக்கிற கண்டிஷனில் இந்த டாரிஃப்னால மார்க்கெட் இம்மீடியட்டாக ரியாக்ட் ஆகுது. அது கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா மே ஜூன் வரைக்கும் இதோட இம்பேக்ட் இருக்கும். ஓகே, பட் இட் வில் கெட் அட்ஜஸ்டட். இப்போ வந்து இந்தியாவே பார்த்தீங்கன்னா தென் தே வில் நெகோஷியேட் வித் த யூஎஸ். பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் தே வில் நெகோஷியேட் வித் யூஎஸ். நேற்று கூட கனடாவோட நியூ பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, வி வில் கிரியேட் அ ஹெல்த்தி குட் ரிலேஷன்ஷிப் வித் யூஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெர் வில் பி அ நியூ டீல்ஸ் வில் கம் இன். ஸோ அது மாதிரி வரும்போது ஓவரால் குளோபல் மார்க்கெட்டே வந்து கொஞ்சம் கூட ரிகவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது எல்லாமே நான் சொல்கிறது வந்து டவுன் த லைன் 3 months லேட்டர், 6 months லேட்டர் அந்த மாதிரி தான் வாய்ப்புகள் இருக்குது. இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னா அதோட இம்பேக்ட் இருக்க தான் செய்யும். இப்போ இம்மிடியேட்டாக ஒரு டாரிஃப் இம்போஸ் பண்ணாருன்னா மார்க்கெட் கிராஷ் ஆகுது. ஸோ இதோட இம்பேக்ட் யூஎஸ்லேயும் இருக்கும், இந்தியாலேயும் இருக்கும். ஸோ அதனால் இப்போ ஒரு 2 to 3 monthsக்கு வந்து எவ்ரி நியூஸ் வில் ஹாவ் அ இம்பேக்ட் இன் த மார்க்கெட். பேட் நியூஸாக இருந்தால் ஃபர்தராக ஃபாலோ ஆகும். ஓகே, ஸோ இதை நினச்சி நம்ம கவலை பண்ணணுமா, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கவலை பண்ணணுமானா கவலைப்பட வேண்டாம். யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்க, இல்லை நான் வந்து ஏப்ரல் மே ஜூனில் வந்து எனக்கு பணம் வேணும், இல்லாட்டினா இப்போ இன்வெஸ்ட் பண்ணி 3 monthsல நான் வெளியில் எடுக்கிறேன், அந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதே கஷ்டம். இந்த மார்க்கெட் வந்து இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா ஒரு கணிக்க முடியாத ஒரு சூழலில் போயிட்டு இருக்கு. யாராலுமே சொல்ல முடியாது இன்னிலிருந்து மார்க்கெட் மேலே போகும், இல்லை இது இப்படியே கீழே போயிடும். நிறைய பேர் சொல்கிறாங்க இது 20,000 போகும், 18,000 போகும். அது மாதிரிலாம் யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இல்லை இங்கிருந்து இந்த வருஷமே வந்து இவ்வளோ போயிடும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. பட் இதெல்லாமே ஒரு 3 to 4 monthsல செட்டில் ஆகிடும். நம்ம செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் வில் பி குட் அன்லஸ் அன்டில் வேற ஏதாவது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இல்லாமல் இருந்ததுன்னா ஜூனுக்கு அப்புறம் மார்க்கெட் ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி ரிகவர். நீங்கள் இப்பயே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்டாக்குமே விழல. காலையில் ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தோம், நிறைய ஸ்டாக் 5 to 7% க்ரோ ஆயிருக்கு லாஸ்ட் 1 weekல. எல்லா ஸ்டாக்குமே விழல. நீங்கள் லாஸ்ட் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் மார்க்கெட் எல்லா செக்டர் எல்லா ஸ்டாக்குமே ஃபாலோ ஆயிருந்தது. இப்போ சில ஸ்டாக்லாம் ஸ்டார்டட் மூவிங் இன். சில ஷேர்ஸ்லாம் அப்படியே ஸ்டெடியாக இருக்குது, 0.5%, 0.3% தான் இருக்குது. இன்னும் சில பேரோட போர்ட்ஃபோலியோஸ்லாம் நான் பார்த்தேன், இந்த லாஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் மார்க்கெட் கரெக்ட் ஆனதுக்கப்புறம் மிட் அண்ட் ஸ்மால்லாம் 30-40% விழுந்திருக்கு. சில பேரோட போர்ட்ஃபோலியோ ஃபாலன் ஒன்லி பை 10%. மார்க்கெட் என்னைக்காவது ஒரு நாளைக்கு 1% மேலே ஆச்சுன்னா அந்த போர்ட்ஃபோலியோ வந்து 3 to 4% க்ரோ ஆகுது. ஸோ த ஸ்டாக் செலெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து இந்த மார்க்கெட்டில் ப்ளே பண்ணணும்னு விரும்புகிறவங்க ஒன் டைமில் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. எவ்ரி ஃபால் தெர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும். இப்போ நான் 100 ஸ்டாக் வாங்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு 20 ஸ்டாக் வாங்கிக்கணும். மார்க்கெட் ஃபால் ஆனால் இன்னொரு 5 ஸ்டாக் வாங்கணும். மார்க்கெட் ஃபால் ஆனால் இன்னொரு 5 ஸ்டாக் வாங்கணும். அந்த மாதிரி வாங்கினாங்கன்னா it will have a good returns. நிறைய எக்கனாமிஸ்ட் வந்து யூஎஸ்ல ரெசெஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் 30% சான்ஸ் இருக்கு, 40% சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு அனாலிசிஸ் கொடுக்குறாங்க. ஒருவேளை இந்த ரெசெஷன் வரும் அப்படின்னாலோ இல்ல வரப்போகுதுங்கிற இந்த நியூஸ்னாலேயோ இந்தியன் மார்க்கெட்ல ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா, குறிப்பா ஐடி செக்டார்ஸ்ல எல்லாம்? இல்ல ஐடி மாத்திரம் இல்ல, யூஎஸ்ல ரெசெஷன் ஆச்சுன்னா குளோபல் ரெசெஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இப்ப இருக்கிற வரப்போகுதுன்ற நியூஸே இம்பாக்ட் ஆகுமா சார்? ஆல்ரெடி தான் ஆயிட்டு இருக்கேன். ஓகே, அந்த நியூஸ்னால தான் டிஸ்கவுண்ட் ஆகிட்டே இருக்கு. ஓகே ஓகே. இப்போ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்னா அடுத்த மாதம் ஏதாவது பேட் நியூஸ் வருதுன்னா இந்த மாதமே விழுந்துரும். நம்மளுடைய வேல்யூவேஷன்லாம் பேடாக இருக்கு அப்படிங்கிறது இன்னும் ரிசல்ட்டே வரல. ஏப்ரலுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வரும். அதை இப்பயே மார்க்கெட் டிஸ்கவுண்ட் பண்ணிடுச்சு.
ஸோ இப்போ ரிசெஷன் வரும், இந்த டேரிஃபோட இம்பாக்ட்லாம் மார்க்கெட் ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரிசெஷன் வரும்போது மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ வி நீட் டு வெயிட் அண்ட் சி. அதான் அந்த ரிசெஷனையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சடனாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலே, ஃபெட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலே, இல்லை ரிசெஷன் வந்து இருக்குது பட் வி ஆர் டேக்கிங் சம் மெஷர்ஸ் அப்படின்னு சொன்னாலே மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ மார்க்கெட்டுங்கிறது எவ்ரி ஆக்ஷன், எவ்ரி நியூஸ் மார்க்கெட் வந்து சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு டெஃபினட்டாக ரிசெஷன் வருங்கிறத யாராலையுமே சொல்ல முடியாது. பட் இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனில் ஆஃப்டர் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் லாஸ்ட் 2-3 இயர்ஸோட ஈவெண்ட்ஸை பற்றி பார்த்தோம்னா இது வந்து இட்ஸ் அ நோன் ஃபேக்ட். இந்த மாதிரி பண்ணால் ரிசெஷன் வருமா, அவங்களுக்கு தெரியுமே. டேரிஃப்லாம் வந்ததுன்னா ரிசெஷன் வரும், இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம லெவலில் சென்னையில் உட்காந்து பேசும்போது அவங்களுக்கு தெரியாதா என்ன? ஸோ அதனால ரொம்பவும் ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாங்கிறது தான் என்னோட நியூஸ். இன்னொரு பக்கம் சைனா மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் யூஎஸ்க்கு ஈக்குவலா இப்போ டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க, டேரிஃபுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சைனீஸ் மார்க்கெட் எப்படி இருக்கு, அவங்களோட க்ரோத்தோ இல்லை அவங்க மார்க்கெட் வந்து இறங்குறதோ இந்தியன்ஸ்க்கு இம்பாக்ட் பண்ணுமா சார்? இல்லை, சைனாவில் என்னன்னா சைனா மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா, மேலே போக ஆரம்பிச்சதுன்னா, யூஎஸ் மார்க்கெட்டு மேலே போக ஆரம்பிச்சதுன்னா இந்த எஃப்ஐஐஸ் என்ன பண்ணுவாங்கன்னா செல் இந்தியா பை சைனா, அதுதான் வந்து லாஸ்ட் 2 months நடந்துட்டு இருக்கு. ஏன்னா சைனா ஹஸ் கம் அவுட் வித் அ லாட் ஆஃப் ஸ்டிமுலஸ் டு இன்க்ரீஸ் தேர் எக்கனாமிக் க்ரோத். ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா தே செல் இந்தியா பை சைனா, அந்த இதில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அவங்க வந்து கொஞ்சம் அவங்களோட எக்கானமியை ப்ரொடெக்ட் பண்ணி கொஞ்சம் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா அங்கே இந்தியன் மார்க்கெட்டில் கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும். ஓகே, அப்போ சைனால நிறைய மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சதுன்னா இந்தியாவில் எஃப்ஐஐஸ் இன்னும் கொஞ்சம் கூட அக்ரெசிவாக வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, பட் அந்த மாதிரி சான்சஸ் ரொம்ப கம்மின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா சைனா வந்து அந்த அளவுக்கு தே ஹவ் மேட் லாட் ஆஃப் மெஷர்ஸ் பட் இட் ஹஸ் கிவன் சர்டன் ஈல்ட், பட் பெரிய அளவில் இல்லைங்கிறாங்க. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே பார்த்தோம்னா நம்மளோட பட்ஜெட் வந்தது, அப்புறம் டிசம்பர் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ், பிப்ரவரி குவார்ட்டர் ரிசல்ட்ஸ், இது எல்லாமே வந்தது. ஆனாலும் கூட மார்க்கெட்டுக்கு அந்த அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான ஒரு பல்ஸ் கிடைக்கவே இல்லை. ஸோ இன்னும் மார்க்கெட் எதுக்காக வெயிட் பண்ணுது சார்? என்ன நடந்தால் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்? எப்பெல்லாம் ஒரு லெவலுக்கு வரும் இந்த மாதிரி, இது வந்து இது கிராஷ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு கரெக்ஷன். ஏன்னா ஒரு 10-15% ஃபால் ஆயிருக்க ஒரு கரெக்ஷன் சொல்லலாம். இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் போதுண்டா, இனிமேட்டு இந்த மார்க்கெட் எல்லாம் போட்டு எப்போ போட்டாலும் லாஸ் தான் வருது, ஆல்ரெடி போன மாதம் வாங்கினது -10%, 3 மாதம் வாங்கினது -10% இருந்ததுன்னா, ஸோ ஒரு மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் மோடில் போயிடும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த மாதிரி டயத்தில் தான் இந்த எஃப்ஐஐஸ் வில் ஸ்டார்ட் கம்மிங் இன். இதுதான் வந்து பிஹேவியரல் ஃபினான்ஸில் இருக்கிற ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் தாட் ப்ராசஸ். ஸோ அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து இப்படி அடிச்சு இப்படியே தான் இருக்கும். இட் வில் நாட் மூவ் அப். பட் நீங்கள் ஏப்ரல் மேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். நம்ம லாஸ்ட் 1 year ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி மானிட்டரி பாலிசிஸ் ஏப்ரலில் வரும்போது இன்னொரு ரேட் கட் வந்தது அப்படின்னா நமக்கு அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அதுக்குள்ளே இந்த டேரிஃப் வாரெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிடும். ஏன்னா அவர் பாட்டா டேரிஃபை விதிச்சுட்டே இருக்க முடியாது. ஸோ எவ்ரி கண்ட்ரி வில் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். பை த டைம் உக்ரைன் அண்ட் ரஷ்யா ஒரு செட்டில்மெண்ட் வந்துடும். இது எல்லாமே வந்ததுன்னா ஜூனுக்கு அப்புறம், அதாவது ஜூலை 1st அப்புறம், ஜூலை டு டிசம்பர் ஆர் ஜூலை டு மார்ச், அந்த பீரியட் வந்து இப்போ இருக்கிறத விட பெட்டராக இருக்கும். இப்போ நமக்கு -5% இல்லை -10% மார்க்கெட் ஃபாலோ ஆயிருந்ததுன்னா டெஃபினட்டாக பாசிட்டிவாக 5-7% ஆர் 5-8% கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம அடிக்கடி சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி சமயங்களில் ரொம்ப ஸ்லோவாக லார்ஜ் கேப், மிட் அண்ட் ஸ்மாலில் எப்படின்னா நம்ம 60% லார்ஜ் கேப், ஒரு 20-25% வந்து மிட் கேப், ஒரு 5% ஸ்மால் கேப்பில் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக், அதாவது எனக்கு முன்னாடியே நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டாக்லலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம ஒரே டயத்தில் எல்லா பணத்தையும் போடணும்னு அவசியம் இல்லை. இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். நம்ம ஒரு 2 மாதம் முன்னாடி சொல்லியிருந்தோம், நம்ம ஈக்விட்டிங்கிறது ஒரு 25-30% இந்த மார்க்கெட் கண்டிஷனில் வச்சுக்கலாம். கோல்டு வந்து ஒரு 25% வச்சுக்கலாம். இன்டர்நேஷ்னல் மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 25% வச்சுக்கலாம். ஒரு 25% கோல்டு கேஷாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. யாரெல்லாம் அந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 3 monthsல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஏன்னா கோல்டு ஹஸ் கிவன் 15-17%. இன்டர்நேஷ்னல் எஸ்பெஷலி யூஎஸ் அண்ட் சைனா எக்ஸ்போஷர் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு 10-15% கொடுத்துருக்கோம்.
தென் எஃப்டி வந்து 6-7% கொடுத்துருக்கோம். தென் கேஷாக இருக்கிறது மார்க்கெட்டில் இருக்கும், மார்க்கெட்டில் கீழே விழ வாங்கலாம். நம்மளுடைய ஈக்விட்டி -10-12% இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ வச்சுட்டா நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். பட் கோயிங் ஃபார்வர்ட் ஜூனுக்கு அப்புறம் யூ கேன் சி பாசிட்டிவ் மூவ்மெண்ட். இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் எக்ஸ்போஷர் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்தியாலேயே இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ்லாம் கொடுக்குற மாதிரியான சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். அதை ப்ரிஃபர் பண்ணலாமா இல்லை யூஎஸ் மார்க்கெட்லயோ சைனீஸ் மார்க்கெட்லயோ டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணலாம்? இல்லை we need to go through the mutual fund route only. Those who are having exposure in US and China அந்த மாதிரி நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் வாங்கலாம். ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்றதே கஷ்டம். என்னென்ன ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டருக்கு தெரியறது கஷ்டம். கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம we need to go through the மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்ல தான் போகணும். ஏன்னா அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு அதுல நிறைய எக்ஸ்போஷர் இருக்கும், அவருக்கு அங்க நடக்கிற விஷயங்கள் தெரியும். ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுன்னு போயிட்டீங்கன்னா ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் மாத்திரம் இல்லை, கரன்சி மூவ்மெண்ட்டையும் பார்க்கணும். கரன்சி, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ், எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், இது போல் பல விஷயங்களை பார்க்கணும். ஸோ பெட்டர் டு கோ த்ரூ த மியூச்சுவல் ஃபண்ட் ரூட். நாஸ்டாக் மாதிரி அவங்களோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்ல சார்? அதில் கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்குமா? ரிஸ்க் கம்மியாக இருக்கும், பட் அதை டைரெக்டாக நம்ம இடிஎஃப்ல பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி டைவர்சிஃபைடு மியூச்சுவல் ஃபண்டில் போகும்போது இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம கரன்சி ஹெட்ஜிங்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இம்பாக்ட் இருக்காது, நமக்கு பெரிய அளவில் இம்பாக்ட் இருக்காது. இந்த மார்க்கெட் கண்டிஷன்ல மொத்தமா ஒரே டைம்ல இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி 3 கோல்டு, இந்தியன் ஈக்விட்டி, இன்டர்நேஷனல் ஈக்விட்டி இதுலயும் எக்ஸ்போஷர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டர் இருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்க இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் சார்? பண்ணலாம். நம்ம இப்போதான் ஒருத்தர் புதுசாக வராரு, ஒரு 5 லட்ச ரூபா இருக்கு கையில் இருக்கு அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஸ்டாக் செலக்ட் பண்ண தெரியும்னா நீங்கள் லார்ஜ் கேப்ல கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 25-30% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 25% கேஷ் வச்சுக்கோங்க. கோல்டு இடிஎஃப்ஓ இப்போ கோல்டு ஏறி போச்சு, 8,300 ஏறி போச்சு. நெக்ஸ்ட் 1 இயருக்கு பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காதுங்கிறாங்க. ஏன்னா திருப்பி வந்து மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சுன்னா கோல்டு திருப்பி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபால் ஆகும்னா திருப்பி 6,000லாம் போகாது. இப்போ 8,500 இருக்கிறது 8,300லேருந்து 8,500க்கு போகலாம். அங்கேருந்து திருப்பி 8,000க்கு வந்துடும். ஸோ அதனால் கோல்டு ஒரு பெரிய அளவில் 1 இயர் பீரியடில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது, 2 to 3 இயர்ஸில் கொடுக்கும். ஸோ அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டி ஃபண்டில் ஒரு 15-20% அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கேஷ் அண்ட் எஃப்டி வந்து ஒரு 40% கையில் கேஷ் வச்சுக்கலாம். எப்போல்லாம் மார்க்கெட் ஃபால் ஆகுது, நல்ல ஸ்டாக்கோ நல்ல மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது ஃப்ளெக்ஸி கேப்பாக வேறு லார்ஜ், மிட், ஸ்மால் இது மாதிரி 3 காம்பினேஷனாக இருக்க மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை மல்டி அசெட் சொல்லுவாங்க, டெட், ஈக்விட்டி அண்ட் தென் கோல்டு, இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்லையும் அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்லேயும் போகணுன்னா உடனே எல்லா பணத்தையும் எடுத்து போகணுன்னு அவசியம் இல்லை. எஸ்டிபி பண்ணலாம், இல்லை எஸ்ஐபி பண்ணலாம். ஒரு நெக்ஸ்ட் 6 monthsக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பீரியட். நம்ம வி ஆர் சோயிங் த சீட், அது வளர்ந்து வரும். டெஃபினட்டாக நெக்ஸ்ட் 5 years வந்து ரிட்டர்ன்ஸ் வரும். பட் நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும். நம்ம நிறைய இடத்துல சொல்கிறது என்னென்னா 10% ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் தான் மார்க்கெட்டில் நல்ல ரிட்டர்ன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க. 90% ஆஃப் த இன்வெஸ்டர் லூசஸ் மணி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் புல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவான். இப்போ 26,200 இன்வெஸ்ட் பண்ணவங்க இப்போ ஐயோ கம்மி ஆயிடுச்சேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. 26,200 இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா பண்ணியிருப்பாங்க, கொஞ்சமாக பண்ணியிருந்தாங்கன்னா அப்புறம் 25ல் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், 24ல் கொஞ்சம் பண்ணலாம், 23ல் பண்ணலாம், 22ல் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கையில் வச்சுருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் பண்ணலாம். ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்பியிருக்காரு 26,200ல் அப்படின்னா இப்போ இது வரைக்கும் ஒரு 4 லட்சம் பண்ணியிருந்தா போதுமானதாக இருக்கு. திருப்பி கரெக்டாச்சுன்னா திருப்பி வாங்கலாம். ஸோ அப்போ இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ கனரா பேங்க்கோ க்ளோஸ் பண்ண போகிறதில்ல. மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு, இட்ஸ் ஓகே. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணால் திருப்பி இட் வில் ரிகவர் ஆகிடும். நம்ம கம்மியாக வாங்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆவரேஜ் ப்ரைஸ் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா மார்க்கெட் மேலே போகும்போது நமக்கு நிறைய ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கீங்களா? இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்க சேமிக்கிறது, எப்படி சேமிக்கிறது, எங்க சொத்து வாங்கினா கரெக்டா இருக்கும்னு, டாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய என்ஆர்ஐயா நீங்க? உங்க சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக தான் ஈடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க. இதை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.
மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.